முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகவும் தான் நான் இவர் கூட வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவரை நான் கல்யாணம் பண்ணணுன்றலாம் நான் நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸில் ஏதோ பாய்சனை கலந்து கொடுத்து இது ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி தெரியுதுன்னு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, முறையோட கல்யாணம் நடக்கும். இன்னமும் சூழ்நிலைக்காக அப்படியே வாழ வேண்டியதாகிடுச்சு, வேறு வழி இல்லாமல். ஏன்ட்ட இவர் மறைச்சிருக்கிறார். ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணலை. நான் அவரை எந்த வகையில் ஏமாத்தினேன்? உங்களுக்கு கேட்க உரிமையே இல்லைன்ற என்னை நானே ஏமாத்தினேன். ஆமாம். ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. 20 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இப்போ எனக்கு உன்னை யாருன்னே தெரியல அப்படின்றாங்க. கடந்த 2 மாசமா ஃபோன் கால் எதுவுமே இல்லை, நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் ஜீனத் பேகம்மா. எங்க இருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து அரியமங்கலத்துலேருந்து. என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கு பிரச்சனைப்பா. சொல்லுங்க, என்ன ஆச்சு? அவர் கூட நான் வாழ ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது. உங்க வீட்டுக்கார் பேரு? பேர் ரெங்கராஜன். ரெங்கராஜன். ரயில்வே ஒர்க் பண்ணுறவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மெக்கானிக்காக இருந்தாங்க. லவ் மேரேஜ். முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். வேற ஒரு துறையோட தான் பேசி பழக இருந்தோம். அவருக்கு கூட தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகவும் தான் நான் இவர் கூட வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதானா அவருக்கு தெரியும் ரெங்கராஜுக்கு? தெரியும் தெரியும் தெரியும். இவர்கிட்ட ஒரு பண உதவியை தான் நான் கேட்டேன். இவரும் எனக்கு உதவுனார் அதில். ஆனால் இவரை நான் கல்யாணம் பண்ணணுன்றலாம் நான் நினைக்கல. நான் அவர் கூட வாழ்கிறதா தான், அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் கூட வாழ்கிறதா தான் இருந்துச்சு. அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கான்ட்ராக்டில் நல்ல வருமானம் வந்துச்சு. அது தொழில் போட்டியில் என்னமோ ஒன்றும் தப்பாக, ஆனால் ஆக்சிடெண்ட்டுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் இறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அது வந்து அது யாரை கூட்டிகிட்டு போய் என்னமோ பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க, தெரிஞ்சவங்க. ஆனால் யார் என்னாண்டு எனக்கு கரெக்டாக அதை பற்றி கம்ப்ளைண்ட் அப்போதைக்கு கொடுத்தீங்களா, இல்லை ஏதாவது ஆச்சா? ஆக்சிடென்ட் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கேஸ் நடந்தது. 6 வருஷமாக கேஸ் நடந்தது. கேஸ் நடந்து எனக்கு நியாயமான பணம் கிடைக்கலன்னு 10 லட்ச ரூபா கேட்டிருந்தேன். ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஓனர் வந்து 40 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ பெரிய தொழில் வச்சு நடத்தினவங்க இவ்வளோ இப்படி எதிர்பாராமல் நடந்துச்சு. அதுக்கு நஷ்டஈடு ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கி கொடுங்கன்ட்டு வக்கீல்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு அப்போவே கல்யாணம் ஆயிடுச்சா? அதாவது அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் பண்ணுறதா, அவரும் இந்து தான். அவர் கூட கல்யாணம் நடக்கிறதா எங்கள் ஜாதியில் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாப்புல. அது பேச்சுவார்த்தை தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், அது பணம் அந்த கம்பெனியில் பணம் கட்டினா தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய முடியும்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால தான் நான் இவர்கிட்ட ஒரு பண உதவி கேட்டேன். ரெங்கராஜ்கிட்ட பண உதவி கேட்டேன். ரொம்ப பெரிய தொகையெல்லாம் வெறும் 30,000 தான். அதை நான் ஒரு சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஒரு கடனாக மட்டும் கொடுங்க, அதை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, உனக்கு எப்போ பணம் வருதோ நீ அப்போ கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தான்னாங்க. அது கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு ஒரு 4 மாதம்தான். 4 மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த கூட வேலை செய்கிற பசங்களை. அந்த கூட கூட்டிகிட்டு போன பசங்க தான் அந்த வேலை செஞ்சுருக்காங்க. ட்ரிங்க்ஸில் ஏதோ பாய்சனை கலந்து கொடுத்து இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி என் காதுக்கு வந்துச்சு. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நல்லா தெரிஞ்சிருக்குமே? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே. அதெல்லாம் அரசியல் சப்போர்ட் உள்ளவங்க, பெரிய ஆளுங்க அந்த கூட வேலை செஞ்சு கூட்டிகிட்டு போனது. நம்ம கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு சோர்ஸ் இல்லாமல் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்ஸில் ஏதாவது கலந்துருந்தாங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை.
இது ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன மூடி மறைச்சாங்கன்னு அது எனக்கு தெரியாதுமா. ஆனால் ஆக்சிடென்ட்னு தான் நான் நம்பினேன். ஆனால் இறந்து எனக்கு கொஞ்ச நாள் சென்று தான் எனக்கு சொன்னாங்க, இது இது உண்மையான ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலை, இது ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி தெரியுதுன்னு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதை வச்சுட்டு போய் நம்ம எப்படி கேஸ் போட முடியும்? நமக்கு கரெக்டான ப்ரூஃப் வேணும்ல. அதனால நான் இறைவன் இடத்துல ஒப்படைச்சிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் போய் மோதுற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை, அதெல்லாம் பெரிய இடம். அதனால எதாக இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துட்டு போகிறான் போ அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் இது கேஸ் நடந்து 6 வருஷம் சென்று எனக்கு 1,80,000 தான் கொடுத்தாங்க. 10 லட்ச ரூபா நான் கேட்ட இடத்துல 1,80,000. அவங்களுக்கு இன்னொரு அவங்க அப்பா அம்மாலாம் உயிரோடு இருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போதெல்லாம் ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தது. அவருக்கு தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. அவங்களுக்கும் பணம் கேஸ் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ வாங்கினாங்க என்னன்னு எனக்கு அந்த விவரம் தெரியாது. கேஸ் முடிஞ்சோன்னா வக்கீல் வந்து அவங்கள ஃபோன் பண்ணி வர சொன்னானே, தீர்ப்பாயிருச்சு, நீங்கள் வந்து பணம் வாங்கிக்கங்கம்மான்னு சொன்னான்னு அவங்க கேரளாவில் இருந்தாங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் தான் நான் தனியாக இருக்கும்போது இவர் நானே உன்னை பார்த்துக்கிறேன், ஆக்சிடெண்ட்டு இப்படி எதிர்பாராமல் நடந்ததுனால நீ தனியாக இருந்து என்ன பண்ணுவ, உன்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நான் உன்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ரெங்கராஜன் சொல்லவும் சரி நீ ஊருக்கு கூட நான் வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, முறையோட கல்யாணம் நடக்கலை இப்போ வரைக்கும். காரணம் என்னென்னா, இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே எம்ப்ளாயாக இருந்ததுனால 2வது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அப்போ அவருக்கு முதல் கல்யாணம் ஆயிடுச்சு அப்போவே? முதல் கல்யாணம் ஆகி எனக்கு 2-3 வருஷம் சென்று தான் தெரியும். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஒய்ஃபு இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது அவங்களுக்கு கல்யாணம்? 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அவராக தான் சொன்னார் எனக்கு. அந்த 2-3 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் ஒன்றா இருந்திருக்கீங்களா? நீங்கள் ஏன் அந்த 2-3 வருஷமாக கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் கேட்கல? அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு தானே அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது. அவர் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டார். தட்டி கழிச்சு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு அவர் அப்படி சொல்லியே அவர் தட்டி கழிச்சது இருக்கட்டும். நாங்கள் கேட்குற சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அவர்கிட்ட பழகும் போதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. அது தெரியாமலே எப்படி 3 வருஷம் கல்யாணம் பண்ணாம அவர் தட்டி கழிச்சு போற வரைக்கும் நீங்களும் எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். வீட்டோட சூழ்நிலை எனக்கு வேற வழி இல்லை. கொஞ்ச நாள் சென்று நான் செஞ்சுக்கிறேன், ஏற்றுக்கிறேன். நான் உங்க வீட்டில் அவங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்போ? இவங்க என்கிட்ட பழகும்போதெல்லாம் எங்கள் அம்மா இருந்தாங்க. இப்போதான் எங்கள் அம்மா இறந்து போய் 2 வருஷம் ஆகுது. அவங்களாம் கேட்டிருப்பாங்களே எப்படி கல்யாணம் ஆகாம நீங்க எப்படி ஒன்னா சேர்ந்துருக்கீங்கன்னு. இப்போ லிவிங் டுகெதர் வந்துட்டு நார்மல் ஆச்சு. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலாம் கண்டிப்பா அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்களே. அது இந்த ஜாதியில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணேன். இங்கே எங்கள் குடும்பத்தில் நம்ம ஜாதியில் உள்ளவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது இங்கே என் சைடு எதிர்ப்பு. அங்கிட்டு அவர் அங்கே இருந்து இங்கிட்டு வர்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் தயக்கம். அதனால அப்படியே கொஞ்சம் நாள் போனது. சரி, அந்த 3 வருஷம் கழிச்சு எப்படி தான் தெரிஞ்சது உங்களுக்கு அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அவரு தான் சொன்னார். என்னன்னு சொன்னார்? எனக்கு மனைவி இருக்கு அப்படின்ட்டு. எங்களால் நம்ப முடியலையேம்மா. எப்படி 3 வருஷம் வரைக்கும் தெரியாம மறைச்சிட்டாருன்னு சொல்றீங்க, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவராகவே வந்து உங்ககிட்ட சொன்னாருன்னு சொல்றீங்க. எதுக்காக திடீர்னு அந்த 3 வருஷம் மறைச்சவர் திடீர்னு ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லணும்னு தோணியிருக்கு, சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே அவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை வேணான்னு துரத்தி விட்டு என்ன பண்ணுறது? நம்ம தலையெழுத்துன்னு இப்படியே காலத்தை ஓட்டி. அந்த 3 வருஷ காலம் உங்க கூட இருந்தாங்களா இல்லை வேலையில் எங்கேயா போயிடுவாங்களா? உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? ஏன் கூடயே இருக்க மாட்டார். அவங்க அம்மா வயசானவங்க இருந்தாங்க. அவங்க அம்மா பார்க்குறக்கு அடிக்கடி வருவார். வரமா தான் இருந்தார். அம்மா தனியாக இருக்காங்க. நான் திரும்பவும் கேட்குறேன், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சே நீங்கள் அவரு கூட வாழ்க்கை நடத்துனீங்களா இல்லை தெரியாம தான் 3 வருஷம் ஒன்றா இருந்தீங்க? இல்லை, கொஞ்ச நாள் என்கிட்ட மறைச்சிட்டார். கொஞ்ச நாள்லாம் எவ்வளோ நாள்? அதான் 2-3 வருஷமாக எனக்கு தெரியாது. நிஜமாக தெரியாது. அவருக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு ஆரம்பத்தில் தயக்கம் இருந்துச்சு. என் ஜாதியை விட்டுறதுனால வர முடியாது, எங்கள் ஆளுக
என்னை ரொம்ப வெறுத்துருவாங்க, ம் ஒதுக்கிடுவாங்க ம் அப்படின்னு தயக்கம் இருந்துச்சு. ம் இது இந்த கல்யாணம் இதை நம்ம இந்த ஏற்றுக்கலாமா இந்த வாழ்க்கையை வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ம் ஏன்னா எங்கள் ஜாதியில் இவங்களும் என் சைடும் ஒத்துக்க மாட்டாங்க. ம் இவரோட நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு ம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னமும் சூழ்நிலைக்காக அப்படியே வாழ வேண்டியதாயிருச்சு, வேறு வழி இல்லாமல். சரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட சண்டைலாம் போடலையா? ஏன் இவ்வளவு நாள் மறைச்சிங்க? சண்டை போட்டேன். என்ன சொன்னாரு? ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நீ எனக்கு கிடைக்க மாட்டே, அதனால தான் மறைச்சேன். நீ என்கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு அதுக்காக நான் மறைச்சேன் அப்படின்றாரு. அந்த முதல் மனைவிக்கு தெரியுமா அவர் இன்னொருத்தர் கூட இந்த மாதிரி குடும்பம் என் கூட வாழ்கிறது தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ பேசுனது ஏதாவது வீட்டுக்கு தெரிஞ்சாதான். இது வரைக்கும் தெரியாது. 20 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் தெரியாது. சரி, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தெரியப்படுத்த ட்ரை பண்ணலையா? இந்த மாதிரி அவங்கள்ட்டயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டே என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு கோவம் வந்திருக்கும்ல? யாருக்கா இருந்தாலும். கல்யாணம் ஆயிட்டு ஒரு மனுஷன் நம்ம கூடவே இந்த 3 வருஷம் நம்மளை ஏமாத்திருக்காங்க, அதுவும் கல்யாணமே பண்ணிக்காம நம்மளை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு கோவம் வரலையா? கோவம் வரதான் செஞ்சது. அவங்கள்ட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? அவங்களோட வாழ்க்கையும் போகுது. என்ன ஆக போகுதுன்னு கேக்குறீங்க. நீங்க 2 பேரும் பண்ணதுனால இன்னொருத்தவங்க தெரியாதவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இதுல. நீங்கள் போய் உங்கள் மனைவி எனக்கு தெரிஞ்ச நான் கோவப்படலை. உங்கள் மனைவி தான் உங்களுக்கு பெருசுன்னு நினச்சா நீங்கள் போய் தாராளமாக போய் வாழுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு. நீங்க அப்பவாவது விலகி இருக்கணும்ல, ஏன் விலகல? நீ எனக்கு வேணும்ன்ற அவருடைய ஒரு பிடிவாதம். அவருக்கு என்ன விடுறதுக்கு மனசு வரல. உங்களுக்கும் அவர் கூட தான் வாழணும்னு இருந்தது. அவரோட பிடிவாதத்துக்கு, அவருடைய அன்புக்காக நான் 20 வருஷமா நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைய உங்களுக்கு தெரியாமலே நீங்க அவ்வளோ பிரச்சனையா இருந்திருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா? அவங்கள ஏமாத்திருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. நீங்க ஏமாறல, இன்னொருத்தவங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, 20 வருஷமா அவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். மேபி இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல. நான் ஏமாத்தலை மனசார. நீங்கள் விளைவிக்கங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இது தப்பான உறவு உங்களுக்கு புரியுதா? அதாவது என் மனைவியோட நான் சந்தோஷமாக இல்லை. அப்படின்னா மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு வா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் என்கிட்ட பேசாதான்னு சொல்லியிருக்கணும். மனைவி கூட இருந்துட்டு என் கூட இருன்னு நீங்க சொல்லியிருக்க கூடாது. மனைவி கூட சந்தோஷமா இல்லையா, விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்டப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நான் கராராக பேசலை, அது உண்மை. நீங்க அன்னைக்கு கராரா பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க அப்பா அவர்கிட்ட கராரா பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க. நம்பினேன், இவர் என்னை கைவிட மாட்டாரு பாப்பாருன்னு நம்பினேன். எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை அதுதான், நம்புன நம்புன நம்புன. அது எப்படி தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்பிக்கை வரும்னு எனக்கு தெரியல. அவங்கள பத்தி தெரியாத போது நம்புறது ஓகே, அவர் தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. பின்புத்திம்பாங்கல்ல, அது மாதிரி தான். சரி, என்னதான் ஆச்சு சொல்லுங்க. இப்போ ஒரு பண பிரச்சனையே கொண்டு வந்துட்டாரு. 2 மாசமா. என்ன பிரச்சனை? எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நான் 2 லட்ச ரூபா வெளியில் ஃபைனான்ஸ் வாங்கி பணம் கொடுத்தேன் அப்படின்னு. ஒரு நிமிஷம், உங்க 2 பேரும் குழந்தை இருக்கா? இல்லை, அவங்களுக்கும் குழந்தை இல்லை, மனைவிக்கும் குழந்தை இல்லை. ஓ, நீங்க எப்படி குழந்தை வேணான்னு இருந்தீங்களா? குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. சரி சொல்லுங்க. இப்போ இந்த 2 மாசமா 2 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்துருக்குறேன் உங்கள் அண்ணன் பொண்ணுகிட்ட அப்படின்னு. இது 2 வருஷத்துக்கு 3 வருஷம் முன்னாடி இவங்க வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுகிட்ட கொடுத்துருக்குறாரு. ஏன்ட்ட இவர் மறைச்சிருக்கிறாரு. அதுதான் இப்போ எனக்கு அவருக்கு இப்போ சண்டை நடந்தது. எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்க? நீங்கள் அப்போவே கொடுத்துருக்க என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் மறைச்சி? கடனாக கொடுத்துருக்கேன். கடனாக கொடுத்துருக்கேன். வெளியில் பணம் வாங்கி கொடுத்துட்டு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நான் கொடுத்த பணத்தை நீ வாங்கி கொடு அப்படிங்க. நான் ஆரம்பத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே நான் சொன்னேன், அந்த எனக்கு தெரியாமல் ஏதாவது பணம் கேட்டால் நான் இல்லாமல் நீங்கள் கொடுக்காதீங்க
அந்த பணத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னது உன் அண்ணன் பொண்ணு தான் சொல்லிச்சு, அதனால தான் நான் தெரியாமல் உனக்கு தெரியாமல் பணம் கொடுத்தேன் அப்படின்றாரு. பணம் எனக்கு தெரியாமல் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு அதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த பணம் வந்து என்னால் வட்டி கட்ட முடியல அப்படின்ட்டு இப்போ இந்த 2 மாதமாக எனக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கல, வாடகைக்கும் பணம் கொடுக்கல. இப்போ இது 2 மாதமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கிறது இல்லை. அவர் எங்கே இருக்காரு? அவர் மெட்ராஸில் தான் இருக்கார். முதல் மனைவியோட இருக்கார். நீங்கள் திருச்சியில்? நான் திருச்சியில் இருக்கேன். இந்த 20 வருஷத்தில் அவர் எப்பப்பெல்லாம் வருவார்? வாரத்தில் 1 நாள் 2 நாள் வருவார். உங்கள் வீட்டு சைடு எல்லாருக்கும் ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றது? தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்கும் இஷ்டம் இல்லை தான், எல்லாரும் என்னை திட்ட தான் செஞ்சாங்க. திட்டாமல் இருப்பாங்களா? உங்களுக்கே தெரியுதுல்ல? தெரியுதுதான். ஆனால் நம்மளை பார்க்குறதுக்கு நாதி இல்லையே. கை தூக்கி விடவா ஆள் கிடையாது, உதவுறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் சொந்த பந்தம் இருந்து எது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதாவது ரொம்ப படிக்கலாமா, 5ஆவதுக்குள்ளே தான் படித்தேன். வெளியில் சொன்ன வைக்கக்கூடு. படிச்சிருந்தா தான் அழகாக ஒரு வேலைக்கு போயிருப்பேன். இல்லை, படிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது. இதை நம்ம சொல்கிற சாக்கு. படிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இங்கே நிறைய வேலை இருக்குது. நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு கை கால் நல்லா தான் இருக்குது. அது முடியலைன்னா கூட நம்ம யாரையாவது நம்பி இருக்கலாம். நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும்போது நமக்கு தேவையானதை நம்மளே சம்பாரிச்சுக்க முடியும். அது படிப்பு இருக்கோ இல்லையோ. படிப்பு இருந்தால் கொஞ்சம் உடல் உழைப்பு கம்மியான வேலை, படிப்பு இல்லைன்னா உடல் உழைப்போட நல்ல வேலையே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது டைலர் வேலை. நீங்கள் அதை பண்ணியிருந்தாவே போதுமே. டைலரிங் வேலையெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? அது மிஷின் வாங்கி கொடுத்தாரு. இப்போ வாடகை கொடுக்க முடியாமல் அந்த மிஷினை விற்று இப்போ வாடகை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சே தான் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டீங்க. யாரையும் குத்த சொல்ல முடியாது. ஏதோ 20 வருஷம் தெரியாமல் நான் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படி இல்லை. நீங்கள் தெரிஞ்சே 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்கள ஏமாத்திருக்கீங்க. இன்னொரு பெண் பாவம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சரி எனக்கா என்னை தொட்டதுக்காக எனக்கு நியாயம் ஏதாவது கொஞ்சமாக செஞ்சுருக்கலாம். கேட்க முடியாது, சட்டப்படி கேட்க முடியாது. இப்போ யாரை காப்பாத்திருக்கிறாரு? அவரே மனசாட்சி உறுத்தி நம்ம தப்பு பண்ணிட்டோம், 20 வருஷமா வாழ்க்கைய வந்துட்டு நாசம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவரே மனசாட்சி உறுத்தி உங்களுக்கு கொடுத்தாலே ஒழிய சட்டப்படி எதுவுமே உங்களுக்கு உங்களால பேச முடியாது. ஏன்னா இப்ப வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணல, நீங்க தெரியாம குடும்பம் நடத்தல, தெரிஞ்சே குடும்பம் நடத்திருக்கீங்க இத்தனை வருஷம். நீங்க ஏமாந்து போய் இல்லை. உங்களுக்கு புரியுதா? நான் அவரை எந்த வகையில் ஏமாத்தினேன்? நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் உங்கள் மனைவிக்கு போய் கொடுக்காதீங்க செய்யாதீங்க, நான் ஒன்றும் பிடிச்சி வைக்கலையே. இப்போ பணம் வந்ததுக்கப்புறம் போய் அங்கே கொண்டு கொடுத்துட்டு நல்ல பிள்ளை ஆகிட்டாருல்ல. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பணம் கொடுப்பாங்கல்ல. மனைவிக்கு தாம்மா கொடுப்பாங்க. சட்டப்படி சரி, தொட்டதுக்காக கொஞ்சமாவது மனசாட்சின்னு இல்லையா? அததான் நான் சொல்றேன்ல, மனசாட்சி அவருக்கே உறுத்தி அவரா பார்த்து கொடுத்தாதான். இதுல யாரும் தலையிட முடியாது, சட்டப்படியும் ஒன்றும் பண்ண முடியாது. அது இவ்வளோ நாள் வரைக்கும் பேசியிருந்தாங்க, இந்த லாஸ்ட் 2 மாசம் பேசல, அவ்வளோதான். இவ்வளோ நாள் வரைக்கும் முதல் மனைவிக்கு தெரியாதா? தெரியாதுன்னு அவர் தான். அது அவங்களும் நானும் நேருக்கு நேராக பேசுனது கிடையாது. அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்பேன், தெரியாதுன்னு சொல்லுவார். உண்மையிலேயே தெரியுமா? அவங்க ரொம்ப பாவம், நீங்க இல்ல, அவங்க தான் ரொம்ப பாவம். என்னைய பார்த்தா பாவமா தெரியல. இல்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். உங்க வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிட்டீங்க. அது வேணா உண்மையான. அதனால பாவமா இல்ல, கோவம் தான் வருது. கோவம் தான் வருது. இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க வந்திருக்கீங்க? அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? ஃபோன் நம்பர் கொடுத்தேன், அவர்கிட்ட ஏதாவது பேசி அவர் எங்க இருக்காருன்னு. நீங்க பேச ட்ரை பண்ணீங்களா இந்த 2 மாசத்துல? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, பிளாக்ல போட்டு வச்சிருக்காரு. இப்போ அவர் உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு தேவையான செலவுக்கு பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னை வேணும்னு நினச்சா அவர் என் கூட வாழட்டும், இல்லை எனக்கு மனைவி தான் பெருசுன்னு நினச்சா அவர் அங்கேயே போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டோம். அவரை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை. இது வரைக்கும் என்னை தொட்டதுக்கு ஏதோ ஒன்று எனக்காக உதவுனா நல்லா இருக்கும்.
இப்போ இந்த கேஸ் முடிஞ்சு வந்த பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறேன்னு சொல்லி மணச்சலூரில் ஒரு இடம் என் ஃப்ரெண்டு இடம்னு வாங்கினார். வாங்கி இப்போ எனக்குன்னு வந்த பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு அடுத்தவன் இடத்துல கொண்டு போய் அஸ்திவாரத்தை போட்டு இப்போ அது போய் சிக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம போய் இப்போ அதையும் அந்த எடுத்து கட்ட முடியாமல் கிடக்கு. இப்போ என்னால் வீட்டு வாடகை கொடுக்க முடியலையே, ஒரு ஒத்திக்காவது ஒரு வீட்டை பிடிச்சி கொடுங்கன்னு கேட்டேன். என்கிட்ட பணம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் 2 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாதம் மாதம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் தந்துடுவாரா? மாதம் மாதம் என்ன எனக்கு செலவுக்கு 3000 கொடுப்பாரு. வீட்டு வாடகை கொடுப்பாரு. வாடகை எவ்வளோ? வாடகை 6000. வீட்டு வாடகை 6000 அவர் கட்டிடுவார். அது இல்லாமல் உங்கள் செலவுக்கு 3000. செலவுக்கு 3000 கொடுப்பாரு. அந்த காசில் மிச்சம் பண்ணி நான் கரண்ட்டுக்கும் கொடுக்கணும். அந்த 3000 பத்துமா? உங்களுக்கு கேட்க உரிமையே இல்லைன்றேன். அவர் 6000 கொடுத்துட்டு 3000 கையில் கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றே யோகியோன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. நான் அவரை நியாயப்படுத்தி பேசலை. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பை நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணியோ அவர் பண்ணது கரெக்டுனோ நான் பேசலை. பட் எல்லாமே இவரை நான் நம்பினதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஒரு என்னை ஏமாற்ற மாட்டாருன்னு நம்பினேனே, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இப்படி நம்பி தான் பல பொண்களோட வாழ்க்கை எல்லாமே இப்படி பாதியிலே நின்றுட்டு இருக்கு. இங்கே வர நிறைய பேர் சொல்றது நான் நம்பிட்டேன். நான் நம்பினதான் நான் செஞ்ச பெரிய தவறு. நான் திரும்ப அதான் சொல்றேன். ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவரை யோசிங்க. சரி, ஓகே, நம்பி தொலைச்சிட்டீங்க. அவர் தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கும் போதாவது அவர்கிட்ட கோவப்பட்டு கத்தி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. தப்புன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதுக்குள்ளே இருக்காதீங்க. நீங்க 3 வருஷம் வரைக்கும் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஓகே, அதை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கல்யாணம் ஆகாம தெரியாம நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே வெளியில வந்திருக்கணும். அதுதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என்னை விட்டுருங்க, நான் பேசாம வெளிநாட்டுக்காக போறேன். அதுக்கப்புறம் கூட உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, நீங்க 2 வருஷம் அமைதியா இருந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீங்க அமைச்சிருக்கலாமே. இந்த உலகத்துல அவர் மட்டும்தான் இருக்காரா என்ன? அவர்தான் என்ன நம்பி தூக்கி விட ஆள் இல்ல, கை கொடுக்க ஆள் இல்லைன்றீங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஒரு டைலாக் பேசி கவுத்திட்டாரு. அவங்க கவுத்துட்டாங்கன்றதை தாண்டி நம்ம தெளிவா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்களே போயிட்டு ஏமாந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் புரிஞ்சு அவங்க யாரு, அவங்கள நம்பலாமா, எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவெடுங்க. இப்போ உங்களுக்கு என்னமா வயசாகுது? 54. 20 வருஷம் வாழ்க்கை. அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு. ஹலோ ரெங்கராஜன். ஆமாங்க, சொல்லுங்க. நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம். தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து. ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க ஜினத் பேகம் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுமா. தெரியாதா? 20 வருஷம் அவங்க கூட நீங்க குடும்பம் நடத்திட்டு இப்ப 2 மாசமா அவங்க கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவங்கள யாரும் தெரியாதுமா. ஜினத் பேகம் கூட 20 வருஷமா நீங்க தானே குடும்பம் நடத்துனீங்க? இல்லையம்மா, நான் அப்படிலாம் ஒரு இடத்துக்கு போனதில்லம்மா. என் வீடு இங்க இருக்குமா. எங்க இருக்கு? இங்க இருக்க. நீங்க வந்து எந்த பேசுறீங்க? உங்க வீடு எங்க சார் இருக்கு? அது இருக்கு உங்களுக்கு. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாதுங்கிற நீங்க யாருன்னு கேக்குறீங்க. இல்ல, உங்க கூட தான் அவர் வாழ்ந்திருக்காங்க. நீங்க முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டு அவங்க கூட நீங்க குடும்பம் நடத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. கேளுங்க. புரியல. அவங்கள்ட்ட எந்த ப்ரூஃப் இருக்குன்னு கேளுங்க. ப்ரூஃப் இல்லன்ற தைரியத்துல பேசுறீங்களா? இல்லையம்மா, அப்படின்னு நான் ஒண்ணும் பேசலையம்மா. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நேரா வாங்க. தெரியுமா தெரியாதான்றதை நான் சொல்றேன். சரி, அவங்க கிட்ட நீங்க நேரா சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. ஏன் கட் பண்றீங்க பேசும்போது? அவங்க உங்க நம்பர் கொடுத்து இல்ல அவங்க உங்க நம்பர் கொடுத்து தெளிவா நீங்க தான் ஏமாத்திட்டு தான் சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட தரேன். அவங்க கிட்டே உங்களுக்கு தெரியாதுன்னு நேரா வர சொல்லுங்க. என்ன தெரியாதுன்னு நீங்க எனக்கு நேரா வந்து நீங்க சொல்லுங்க. என் முன்னால பார்க்க முடியாது, நான் வர முடியாது. நேரெல்லாம் யார்ட்டையும் வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு வரல, தெரியாது எனக்கு. அப்புறம் எதுக்கு வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு அட்வான்ஸ் கேட்குறீங்க? தெரியாதுன்றவர். நான் தெரியாது.
வீட்டுக்காரவங்களுக்கு எதுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டீங்க அட்வான்ஸை திருப்பி அனுப்பிச்சி விடுங்கன்ட்டு? தெரியாதுன்றவர். எனக்கு தெரியாது, நான் கொடுத்த காசுக்கு மெசேஜ் அனுப்புறேன், அவ்வளவுதான். அந்த அந்த காசு நான் இல்லாமல் நீங்கள் எதுக்கு அந்த வீட்டுக்கு கொடுத்தீங்க? நீங்கள் என் கூட நான் கொடுக்கலையே, நான் கொடுத்த காசுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட மெசேஜ் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். என்ன விவரமா நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்க அந்த காசை? அந்த வீட்டுல எதுக்கு குடியிருக்க கொடுத்தது அவங்களே அவங்க அந்த வீட்டுல சொல்லுவாங்கல்ல. குடியிருந்ததுனால தானே அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் அதெல்லாம் கொடுத்தீங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, தெரியாது. நான் சம்பந்தம் இல்ல, அந்த பணம் மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? சம்பந்தம் சரி வேணாம் விடுங்க, எதுவும் வேணாம், உங்க பிரச்சனையே எனக்கு வேண்டாம் விடுங்க. நீங்க நேரா வாங்க, இங்க வந்து நீங்க ஆபீஸ்ல வந்து பேசுங்க. இதெல்லாம் வர முடியாது, ஏன்னா நீங்க நேரா வந்து பேசுங்க. நான் எனக்கு ஆபீஸ்ல அவளுக்கு இருக்கேன், நேரத்துல வர முடியாது எங்கேயும். எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நேர்ல வந்து பேசுங்க. நேரம் தான் சொல்லிட்டேன், இப்பதான் உன் முன்னாடி சொல்றேன். சரி, நேரம் நான் ஆபீஸை விட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் கூட நீங்க சாயங்காலம் கூட வாங்க, உங்களை யார் வேணான்றா? அதெல்லாம் என்னால வர முடியாது. நீ இதுதான் உங்க பதிலா? அதேதான். நீங்க எங்க குடியிருக்கீங்க அதையாவது சொல்லுங்க. நான் எங்க இருக்கேன்னு ஏன் ஒன்று சொல்லணும்? சொல்லுங்க, எங்க குடியிருக்கீங்க? நீங்க நல்ல மனுஷன் தானே, எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்க நேரா சொல்லுங்க. நீ வாங்குற படத்துக்கு பதில் சொல்லுங்க, உங்க தங்கச்சி உங்க அண்ணன்கிட்ட பேச சொல்லு, நான் போய் பேசுறேன். அண்ணன் மகளை பேச சொல்லணுமா? அவ்வளவுதான். அண்ணன் மகன் இங்கே வர்ற நிலமையில இருந்தால் நான் இந்நேரம் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேனா? அந்த பிள்ளை ஆக்சிடென்ட் நடந்ததுனால ட்ரெயின் பஸ் எல்லாம் இப்போ பிரயாணம் பண்ணக்கூடாது, அந்த பிள்ளை உடம்பு ஒத்துக்காது. இல்லாட்டி போனால் இவ்வளோ நேரத்தில் நான் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை, விட்டுடு. நீங்கள் நேராக வந்து சொல்லுங்க எதா இருந்தாலும். அதெல்லாம் நான் எங்கேயும் வர முடியாது, நீ வேணா எங்க வேணா சேர்த்து வந்துக்க. உங்கள்கிட்ட யாருங்க சண்டை போட்டு யாரும் உங்களை அசிங்கப்படுத்த போகிறது கிடையாது. நீங்கள் நேராக வந்து எனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி நேராக வந்து சொல்லுங்க. சரி சொல்றேன், நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பேசுங்க. சரி. இதுக்கு எங்களால் என்ன பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் நேராக வந்தால் பேசலாம், வருவாரா நண்டு இல்லை. 2 பேரும் இன்ன வரைக்கும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது இல்லைன்றீங்க. அவர் தெளிவாக இருக்காரு, ப்ரூஃப் காட்டுங்கன்னு தெளிவாக கேட்குறா. ஏதாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? 20 வருஷம் நீங்கள் அவர் கூட தான் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லாம எதை வச்சு எங்களை பேச சொல்றீங்க? ஒரே வார்த்தை கேட்கிறாரு, எனக்கு தெரியாது, ப்ரூஃப் இருந்தா உங்களை காட்ட சொல்லுங்கன்னு. எங்களால எதுவும் பேச முடியாத உங்ககிட்ட கொடுத்தோம். அவர் ஏமாத்திருக்காருன்றது தெளிவா தெரியுது, அவர் பொய் தான் சொல்றாருன்றது தெளிவா தெரியுது, எங்களுக்கும் தெரியுது, பாக்குற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அவர் பொய் தான் சொல்றாரு, உங்களை தெரியலன்னு சொல்றதுன்னு. ஆனா அது நீங்க 20 வருஷம் ஒருத்தர் கூட வாழ்ந்திருக்கீங்களே, அதை ப்ரூஃப் பண்ண கூட முடியாத இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவர் போட்டோவாவது வச்சிருக்கீங்களா? அவர் போட்டோ கொண்டு வச்சிருக்கேன். நம்பினதுக்கு கிடைச்ச பலன். இந்த பணப்பிரச்சனையை கொண்டு வந்து இப்போ பேசாமல் வாடகையும் கொடுக்கறதில்ல, எனக்கு வீட்டு செலவுக்கும் கொடுக்கறதில்ல. அங்கே வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் இவர் தான் கொடுத்தாரு. அந்த அட்வான்ஸை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு வீட்டுக்காரவங்கள்ட்ட மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்காரு. அவங்க என்கிட்ட கோவப்படுறாங்க, அவர் எதுக்கு எங்கள்கிட்ட அட்வான்ஸை திருப்பி கொடுக்க சொல்கிறாரு. அப்போ வீட்டை காலி பண்ணிக்கங்க, நான் அட்வான்ஸை அவருக்கு அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்றாங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு இப்போ வாடகை கொடுக்கணும், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் ஒடியாந்தேன். சரி, ஒரு ஏதாவது நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட ஏதாவது எடுத்து பேசுவாரான்னு பார்த்தேன். உங்கள்கிட்டயே எனக்கு தெரியாதுன்றாரு. இல்லை, அதை நாங்கள் நம்பல, அதை தான் சொல்கிறோமே. அவர் பொய் சொல்கிறாரு, அவர் எத்தனை வீட்டில் நானும் அவரும் ஒன்றா அவர் பொய் சொல்கிறாருன்றது தெளிவாக தெரியுது. தெரியாதன்றவரா பணம் பற்றி பேசும்போதெல்லாம் உங்ககிட்ட பேசினாரு, அக்கா பொண்ணு காசு கொடுத்ததெல்லாம் உங்ககிட்ட பேசினாரு, அந்த ரெக்கார்ட்லாம் இதில் இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு அண்ணன் மக. ஸோ அது பொய்ன்னு நாங்கள் நம்ப சொல்லவே இல்லை, அதை நாங்கள் நம்பவும் மாட்டோம். அவர் சொல்றது சுத்த பொய்ன்றது நல்லா தெரியுது, நீங்க அதை யோசிக்காதீங்க. ஆனா ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாத்தீங்களா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு நல்லாவா இருக்க போறாரு? எங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தாதாம எங்களால தைரியமா பேச முடியும். ப்ரூஃப் எதுவுமே இல்லாம 20 வருஷத்துல ஒரு ப்ரூஃப் கூட உங்ககிட்ட இல்லையா அவர் உங்க கூட வாழ்ந்தாருன்னு? சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? ப்ரூஃப்காக வேண்டாம், ஒரு ஆசைக்காக இவ்வளோ வருஷம் சேர்ந்து ஒருத்தர் கூட ஒன்றா இருந்திருக்கு. கையில் ஒரு பெரிய செல் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இவர் வெளியில் வந்தால் தானே நான் அதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸ்டுடியோ வரைக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு சம்மதிக்கிறவர் அவர்.
இவர் என் கூட வாழ்ந்ததுக்கு நான் எத்தனை வீட்டில் குடியிருந்தேனோ அத்தனை வீட்டுக்காரவங்களும் வீடு கொடுத்தவங்கலேருந்து அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்கலேருந்து ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அது செல்லும். அது இல்ல Photo இப்ப நீங்க வேணும். போயிட்டு போட்டோ Photo கூட வேணும். இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். போட்டோ இருந்தா எங்களால டெலிகாஸ்ட் பண்ண முடியும். இவர் வந்துட்டு கன்ஃபார்ம் இவங்க கூட தான் வாழ்ந்தாங்கன்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க இது பண்ணா கூட நீங்க என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? இப்ப அவர் உங்களை 2வது கல்யாணம் யாருக்கு தெரியாம பண்ணியிருந்தா கூட அது சட்டப்படி செல்லாது. சட்டப்படி செல்லாது. என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அதை முறையோடு ஏற்றுக்கங்கன்றதுக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுனால நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மோடி சண்டை கொண்டு வந்திருக்காப்புல, அதனால என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொன்னார். சரி, இந்த என்னைய தொட்டதுக்காக அந்த வீட்டையாவது கட்டி கொடுங்க, அஸ்திவாரம் போட்டதோடு கிடக்குது, அந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்தாலும் நான் பாட்டுக்கு ஏதாவது நான் உண்டு என் வேலை உண்டுனாவது இருந்துக்குவேன். அதுக்காவது ரெடி பண்ணுங்கன்னா கொஞ்ச நாள் ஆகட்டும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு பொய் சொல்லியே காலத்தை கழிச்சிட்டாரு. இதுக்கப்புறமாவது யாரையும் நம்பாதீங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே பாருங்களேன், உங்களுடைய இளமை ஃபுல்லா போயிடுச்சு உங்க வாழ்க்கையே. இப்போ நீங்க இந்த வயசுல யாரும் இல்லாம தனியா, அதுக்கு ஒரே காரணம் நம்ம செஞ்ச தப்பு. வேற யார் மேலேயும் தப்பு சொல்ல வேண்டாம். என்னை நானே ஏமாத்திக்கிட்டேன். ஆமா, நீங்க செஞ்ச தப்பு தான். அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவர் அனுபவிப்பாரு. இது வேணா கரெக்டான வார்த்தை. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. ஆனா இன்னொருத்தவங்க இன்னும் தெரியாமலே இருக்காங்க பாத்தீங்களா? உண்மையா பாதிக்கப்பட்டது அவங்க தான். இந்த விஷயத்துல ரொம்ப பாவமும் அவங்க தான். அந்த முதல் மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ஏமாந்தது, நீங்க இல்லை. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியாம ஏமாத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க இன்னொருத்தவங்களை ஏமாத்துறோன்றதே தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அவங்களை ஏமாத்திருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே தெரிஞ்சோடனே விலகிக்கங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நீங்க சொல்றது இல்லை, நீங்க விலகி வந்திருக்கணும். விலகிக்கோங்கன்னா யாரு விலகி போவா? நம்ம தான் விலகி வரணும். ஒருத்தவங்க சரியில்லை அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு தேவை இருக்கு, அதனால அவங்க போக மாட்டாங்க. நம்ம தான் அவங்க தப்பானவங்க, இப்ப நம்ம பண்றது தப்புன்னு நினைச்சு நம்ம தான் விலைக்கு பின்னாடி வரணும். கூட வேலை செய்கிறவனுங்க சொன்னாங்கன்னா வீட்டை கட்டி கொடுத்தாக்க உன்னைய கையை கழுவிடுவா, அதனால வீடு இப்போலாம் கட்டி கொடுக்க வேணான்னு சொல்லி சொன்னதா என்கிட்ட அதே வந்து சொன்னார். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டையும் கட்டி கொடுக்காம எங்கடா ஒதுங்கிக்குவாளன்னு அந்த வகையிலே என்னை ஏமாற்றிட்டார். ரிட்டர் ஆகி பணம் வந்து அந்த பணத்தை கொண்டு அங்கே கொடுத்து அங்கே காப்பாற்றி விட்டார். இப்போ ஏமாந்து போய் உட்காந்துருக்கிறது நான் தானே. இல்லை, எந்த நம்ம முன்னாடி செஞ்ச தப்பு அது இப்போ நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். உங்கள் விஷயத்தில் நான் அப்படிதான் பார்க்குறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் நம்ம முன்னாடி செஞ்ச தப்பு இன்னொருத்தவங்களை ஏமாத்தணும் பார்த்தீங்களா, அதனால இன்னைக்கு நம்ம ஏமாந்து உட்காந்துருக்கோம். நான் அவங்கள ஏமாற்றணும்னு ஏமாத்தலாமா? இல்லை 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 இல்லை, நீங்கள் தெரியாமல் இல்லை. அவர் அவங்க முதல் மனைவி கிட்ட தெரியாதுன்னு தெரிஞ்சே தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. முதல் மனைவியை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சே அவர் கூட 20 வருஷம் இருந்திருக்கீங்க. 20 வருஷம் இருந்திருக்கீங்க. நீங்கள் போய் உங்கள் மனைவியோட போய் சந்தோஷமாக வாழுங்கன்னு எத்தனையோ நான் தான் திரும்ப சொல்கிறேன். அவங்க போக மாட்டாங்க. திரும்பவும் நான் அவங்கள பேசி நான் காயப்படுத்த விரும்பலை. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஓகே, நீங்கள் பண்ண தப்புக்கு இப்படி நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களை ஆறுதல் படுத்திட்டு இதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்க. என்னை கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன். உங்களால் சட்டப்படியும் போராட முடியாது, உங்கள் சைடு நியாயப்படியும் போராட முடியாது. ஓகே, நம்ம அப்போ பண்ண தப்புக்கு இப்போ நமக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியானதாக கொண்டு போகணும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் அதை நோக்கி யோசிச்சு நீங்கள் போங்க. அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பார்க்குறவங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வரவங்க எல்லாருமே அவரை நான் ரொம்ப நம்பிட்டேன், அவங்கள நான் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள நம்புறதுன்னா எதை வச்சு நம்புறோம்? அவங்க யாரு? நம்ம நம்பிக்கைக்கு தகுதியானவங்கள அவங்க? இல்லை நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க நம்ம கூட இருக்காங்களா? எதுக்காக அவங்க கூட இருக்காங்க அப்படின்லாம் யோசிங்க. யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைக்குள்ள போங்க. இல்லைன்னா 54 வயசு இப்போ வாழ்க்கையே இல்லாம வந்து உட்காந்துருக்காங்க. இது யார் செஞ்ச தப்பும் இல்லை, இவங்க செஞ்ச தப்பு தான்.
இன்னொருத்தர் ரெங்கராஜன், 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ, 20 வருஷ வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுக்கல. அவ்வளோ தெளிவா இருந்திருக்காரு. நாங்க ஃபோன் பண்ணி கேட்டா ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறாரு. ஆமா, ப்ரூஃப் இருந்தா தானே இப்ப எல்லாமே பண்ண முடியும். ப்ரூஃப் இல்லாம எங்களாலையும் தைரியமா பேச முடியாது. அவர் அவ்வளோ தெளிவா இருந்திருக்காரு, சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுக்காம. அவங்க முதல் மனைவி ரொம்ப பாவம். இந்த நிகழ்ச்சி நீங்க பாப்பீங்களா என்னன்னு தெரியல. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி ஆகும் அப்படின்னு எங்களால யோசிக்க முடியல. கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. அந்த விதத்துல நாங்க சாரி கேட்டுக்கிறோம். பட் ஒரு மனுஷன் உங்களை கூடவே இருந்து இவ்வளவு வருஷம் ஏமாத்திட்டு இருக்காரு. அதை தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவரோட போட்டோ நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம், உங்களை காயப்படுத்துறதுக்காக இல்லை. ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது பெண்களா இருக்கட்டும், இல்லை எல்லாருமே நான் சொல்றேன், இன்னொருத்தவங்களை நீங்க நம்புறீங்க, அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்கன்னா ஒரு டைம்க்கு 10 டைம் யோசிங்க. டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து இது நமக்கு சரியானதா சரியில்லையா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா, இல்லை நம்ம பண்ற விஷயம் சரியா தப்பா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு முடிவெடுங்க. கண்டிப்பா அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.